கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 73 அதனுடைய 25 சொல்லுகிறது, பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை. இங்க ஆசை சொல்லுகிறான், பரலோகத்துல உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, இந்த பூலகத்துல உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. இன்றைக்கு பூமியில் அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல நிறைய காரியங்களை விருப்பப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்களை நம்ம ஆசைப்படுகிறோம். இது கிடைச்சா எனக்கு கொள்ளலாம், இது என்னோட இருந்தா கொள்ளலாம், இப்படி நம்ம நிறைய விஷயங்களை ஆசைப்படுகிறோம். ஆனா இந்த இடத்துல ஆசை சொல்லுகிறான், கர்த்தாவே ஸ்தோத்திரம், உண்மை தவிர எனக்கு வேறொரு ஆசை இல்லை, விருப்பம் இல்லைன்னு சொல்லுகிறான். கர்த்தரே நம்முடைய ஆசையா இருக்கட்டும், கர்த்தரே நம்முடைய விருப்பமா இருக்கட்டும். நிச்சயமாக அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாருன்னா அது மகிழ்ச்சி நிறைந்த அனுபவம், அது சந்தோஷம் நிறைந்த ஒரு பாதை. அங்கே சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு விலகி ஓடி போகும். இந்த நாளிலும் பிரியமான தேவ பிள்ளைகள் நம்முடைய ஆசை ஏசப்பாவா இருக்கணும், அவருடைய வசனமா இருக்கட்டும், அவரை நோக்கி ஜெபிக்கிறதே நம்முடைய ஆசையா இருக்கட்டும். அவரே நம்முடைய வாழ்க்கையில ஆசையா வைப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வான். ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நீரே எங்கள் ஆசை, நீரே எங்கள் விருப்பம், உண்மையே நாங்கள் பார்க்க ஆசைப்படுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்துக்குரியவைகள் எல்லாம் மாயை இல்லாத ஒரு அன்பு ஏசப்பா இடத்துல மட்டும்தான் இருக்கிறது. உண்மையே நாங்கள் பற்றி கொள்கிறோம். நீரே எங்களுக்கு துணையாளராயிருங்க ஏசப்பா. இதனால ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் கூட இருந்தங்களை நடத்தும். ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.